ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னாக்க சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி வந்து எப்பொழுதும் போல் இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம வாஷிங் மிஷினில் 2 நாள் துணியை போட்டால் ரொம்ப ஈஸி. அதே 4 நாள் சேர்த்து வச்சு 5 நாள் சேர்த்து வச்சு துணியை போட்டோம் வச்சுங்களேன், வாஷிங் மிஷினாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரமாச்சும் நம்ம மெனக்கிடணும். அதனால தான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி சிம்பிளாக பண்ணி ரைஸ் மட்டும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்பொழுதும் போல் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுறது. எப்பொழுதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுப்போம், அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்குவோம். அதையும் அதிலே கொடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஸ்மெல் போகிற வரையும் வதக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி. ஆனால் என்ன, இந்த கிரேவி வந்து 2 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு நாள் நைட்டு மதியம் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி. ஏன்னா கோழி குழம்பு அதிகமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்லலாம். கிரேவி பண்ணால் சாப்பிட்றாங்க, 65 பண்ணால் சாப்பிட்றாங்க அந்த பிள்ளைங்க. என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், என் பசங்க மட்டும் லெக் பீஸ் விரும்ப மாட்டாங்க. 2 பசங்களுமே சரி லெக் பீஸ் விரும்ப மாட்டாங்க. நான் சிக்கன் அதில் போட்டு நல்லா பிரட்டிகிட்ருக்கேன். ஒரு வாட்டி பிரட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுங்க, நல்லாயிருக்கும். சிக்கன் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே சுருண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்பொழுதும் உள்ள மாதிரி மஞ்சத்தூள், ஆஷுஷன் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், சிக்கன் 65 மசாலா இருந்தால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அது வந்து எல்லாம் கலந்த குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்தேன், நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை ஸ்மெல் போன பிறகு தான் தண்ணியே விடுவேன். எல்லோரும் உடனே டக்கு டக்குன்னு செய்கிறவங்களாம் இருக்காங்க, அதுவும் ருசி கொடுக்கும் தான். இப்படி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செய்கிறவங்க இந்த மாதிரியும் செய்வாங்க. நிறைய மெத்தடில் செய்யலாம். சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னோடய சிக்கன் கிரேவி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால் பசங்க லெக் பீஸ் தான் சாப்பிடுவேன். நான் தான் லெக் பீஸ் சாப்பிடுவேன், பசங்க லெக் பீஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கறி துண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி போன்லெஸ் அதைத்தான் எடுத்து கொடுக்கணும் பசங்களுக்கு. அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பசங்களுமே போன்லெஸ் தான் விரும்புங்க. அது என்னமோ தெரியல. உங்கள் வீட்லலாம் அந்த மாதிரி யாராச்சும் பிள்ளைங்க அந்த மாதிரி செய்கிறாங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா பிள்ளைங்களுமே லெக் பீஸ் தான் விரும்புங்க. ஏன் பிள்ளைங்க மட்டும் அந்த மாதிரி லெக் பீஸு வேண்டாமான்னு சொல்லுங்கள். நானாக மல்லு கட்டி ஒரு டைம் இல்லைப்பா இந்த கறி இல்லை இந்த துண்டு வச்சுங்கன்னு சொன்னால் தான் வச்சுப்பாங்க பசங்க. ஆனால் எதுக்காக இந்த கோழிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோழி தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, கோழி மட்டுமே வைங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. இந்த கோழியில் அவ்வளோ என்ன அப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ லைக் பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்க எல்லாருமே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், சிக்கன் 65க்கு அப்பா எப்பயுமே வந்து அசந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லாத ஒரே விஷயம் இந்த பசங்க என்னன்னு தெரியுமா, சிக்கன் 65 தான். வெஜிடபிள் ரைஸு, தக்காளி சாதம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அதோட சேர்த்து இந்த சிக்கன் 65யும் கொடுங்க, அம்மா அம்மா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தானே, உங்கள் வீட்லேயும் அப்படி தானேங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கும். நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிட்டு ஒரு 4 விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். மசாலாலாம் போட்டு தண்ணியெல்லாம் விட்டு. இதில் தயிர் ஊற்றலை, தேங்காய் போடலை, இப்படி எதுவுமே நான் செய்யலை. இந்த சிக்கன் கிரேவியில் வெறும் மசாலா கொடுத்து தண்ணி விட்டு 3-4 விசில், அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நமக்கு, எல்லா சமையலை விட. இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் 65ல் அப்படி சுண்டி ஒரு டயத்தில் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு இதெல்லாம் வந்து சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப ஹாப்பினஸ். 10 நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த சிக்கனோட வேலையே நமக்கு. ஓகே, பாய்.